ஸ்டார் கண்டெண்டர் கீழே போடுங்க சார். ஒரு வாரத்துக்கு நம்ம நேரடி நடைபெறுகிறது. இந்த போட்டியை நடத்துவதற்கு நம்முடைய அரசு வந்து கிட்டத்தட்ட 3 கோடியே 2 லட்சம் ரூபாய் நிதி ஃபண்ட் ஒதுக்கி இருக்கின்றோம். 25 கண்ட்ரீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 158 டாப் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்து இதுல கலந்துக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த 82 வீரர்கள் இந்த போட்டியில, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சரத்கமல் அவர்களும், அதே மாதிரி இந்தியா வெரி ஃபேமஸ் டிடி பிளேயர் திரு தியா அவர்களும் இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க. அதுபோல தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 18 வீரர்கள் வந்து இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. இந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்திருக்கின்றது. இந்த WTT ஸ்டார் கண்டெண்டர் போட்டிகள் வெல்வதற்கு நம் அனைவரும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். The DMK delegation has decided to take the issue of fee limitation to the Prime Minister. The DMK delegation has decided. Yeah, that is what we had the meeting last week in Chennai, and we had all the chief ministers here. That is what we decided. We'll take it to the further steps, and we will not. So YouTubers are once. இன்னைக்கு அசம்பிளியில் வந்து முதலமைச்சர்களே சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் வந்திருக்கு, அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இருமொழிக் கொள்கை தான் நம்முடைய தீர்மானம். நம்முடைய மொழிக் கொள்கையிலேருந்து எப்பவுமே இருமொழிக் கொள்கையை மீற மாட்டோம், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ன்றது நம்ம சட்டப்பேரவையில் இன்னைக்கு அனைத்து உறுப்பினர்களும் பேசியிருக்கிறாங்க. அனைத்து இயக்கங்களும் உறுப்பினர் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார், செய்திகள் வந்திருக்கிறது. முதலமைச்சர் கேட்டுக்கொண்டது கூட முக்கியமான யாரை பார்க்க போறதா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது கூட இந்த இருமொழி கொள்கையில வந்து தயவு செய்து அதற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் வச்சிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.